அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுத சுவாமி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மேசராசியில சஞ்சரிக்கிற மாதம் தான் சித்திரை மாதம். செவ்வாய் பகவானானவர் மீனராசியில இருக்கார். சித்திரை 28க்கு பின் மேசராசியில ஆட்சி பலத்துல வரார் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப சூரியனும் செவ்வாயும் 28க்கு பின் சித்திரை 28க்கு பின் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் மீன ராசியிலிருந்து சித்திரை 17க்கு பின் மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். ஸோ இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்களை குறிக்கும்? குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துல எந்த மாதிரியான புரட்சியை கொடுக்கும்? சூரியன் செவ்வாய் சேர்றதுனால புரட்சிகரமான அமைப்பு கொடுக்கும். எந்த மாதிரி இருக்கும்? இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானவர் சித்திரை 6ஆம் தேதியே ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். குரு பகவானவர் மிதுன ராசியில அப்படியே இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கிறார். ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் மேசராசியில சிம்ம ராசியிலையும், சந்திர பகவானவர் 27 நட்சத்திரத்திலையும் இந்த மாசத்துல 12 ராசிகளுக்கும் போயிட்டு வருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தோட கிரக பெயர்ச்சி காலகட்டங்கள். கிரக இணைவு நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் செவ்வாய் இணைகிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். பொது பலனானது, அதாவது இந்த வருடத்துடைய பொது பலனானது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை வேணா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன், போய் பாருங்க. இப்போ வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கையும், அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் ராசிக்கு 10ல இருந்து சித்திரை 6க்கு பின் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போறார். 4-11ஆம் அதிபதி ஆட்சி அடைகிறார் அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற கிரகம் எப்பவுமே ஒரு கூடுதல் விசேஷமான சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி உச்சம் பெற்ற கிரகமும் கூடுதல் விசேஷ பலனை கொடுக்கும். அப்படிங்கும் முதல் 2ஆம் அதிபதி சூரியன் உச்சமாகிறது ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லாம ஆட்சி பெற்ற சுக்கிரனை ஃபர்ஸ்ட் சொன்னோம் அப்படின்னு கேட்டா, 2ஆம் இடத்துல கேது இருக்கு. சூரியன் உச்சமாகும் போது கேதுவும் சேர்ந்து பலமாகார். அப்படி பலமாகும் போதுல அது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல நல்ல விஷயங்களை கொடுக்காது. சூரியன் பலமாகறதுனால நல்ல விஷயங்கள் கிடைக்குமான்னு கேட்டா அது பெரிய லெவல்ல இருக்காது. ஆனா சுக்கிரன் பூரணமா பெரிய லெவல்ல கொடுக்கும். அது சுக்கிர பயிற்சியில பேசுவோம். இப்ப சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்னா, வருமானத்தை கொடுக்கும், அதிகாரத்தை கொடுக்கும், தொழில்ல மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், கோர்ட்ல கேஸ் நடக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி, இல்லாட்டி சாதகமா கோர்ட்டு கேஸ் நடக்கிறது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருப்பாங்கல்ல, கணவனிடமிருந்து மனைவியை பிரித்து வரணும், மனைவியிடமிருந்து கணவன் பிரிந்து வரணும் அப்படின்லாம் இருப்பாங்கல்ல. ஏன்னா 2ஆம் இடத்தில் கேதுங்கிறதுனால குடும்ப பிரிவினை அது வலுவா நடக்கும். இந்த நேரத்துல சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் கேது தொடர்பு வரும்போதுல கடகராசினர் வாயாலே குடும்பத்தை பிரிப்பாங்க. 2 குடும்பத்தை நீங்க 2 குடும்பத்தை பிரிச்சு விடுவீங்க, இல்ல உங்க குடும்பத்தை யாராவது பிரிச்சு விடுவாங்க. அந்த பிரிச்சு விடுறவர் யார் ஆதிக்கத்துல இருப்பாங்கன்னா கேது ஆதிக்கத்துல இருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு இருக்கு. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கைக்கு பத்தாத பயிற்சி தான் இந்த சூரிய பயிற்சி சித்திரை மாதம். அனாவசியமான வார்த்தைகள், விரந்தவாதமான வார்த்தைகள் எல்லாமே நடக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது, அரசு தொடர்பான விஷயங்களை செயல்படுவது, அதே மாதிரி அரசாங்கத்திட்ட இப்ப கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட செக்டார்ல இருக்கிறவங்களா இருந்தா கவர்மெண்டே உங்களுக்கு வாகனம் அரேஞ்ச் பண்ற ஒரு சூழ்நிலை பண்ணி தருது. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தால் ஆதாயம், அரசாங்கத்து மூலியமா ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கிறது, லாபகரமான விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ். குடும்பத்தாரால ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான அமைப்பு, குடும்பத்தாரோட மகிழ்ச்சியான அமைப்புனா சுத்தி உள்ள சரௌண்டிங்ஸ், கணவன் மனைவியை கண்டிப்பா பிரிக்கிற அமைப்பு தான் நடக்கும். இல்லாட்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உடனே 2ஐயும் குழப்பிக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறனால 3ஆம் மனிதர்களால் குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது. தவறான வீடியோ ஃபுட்டேஜஸால, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க எவிடன்ஸால, தவறான விஷயங்களால நிறைய பாதிப்பு வரும். குறிப்பா ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாவே இருங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டவே ஓட்டாதீங்க.
காரணம் என்னன்னா 4ஆம் அதிபதி ஆட்சி பெறுறதும் 8ல சுக்கிரன் ராகு ராகு நிக்கிறதும் இந்த மாதிரி அமைப்புகள் தான் சமயத்துல வாகனங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகுறது, குறிப்பா ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதுதான் அந்த சுக்கிரன் ஆட்சி குலத்தையே மைனஸா மாத்துற அமைப்பு இப்ப நடக்கும் அந்த ராகுவை தொட்டோம்னா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? குழந்தைகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தலையில அடிபடுறது, உடம்பு முடியாம போறது, தொழில் மந்தமாகுது, இதெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கையால் நடக்கிறது. ஆனால் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கனால தொழில்ல ஒரு பாதிப்பும் வராது. நீங்க தொழில தைரியமா கண்டினியூ பண்ணலாம். ஆனா 5ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட சேர்றதுனால அது மந்தப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால கொஞ்சம் பார்த்து குழந்தைகள் விஷயத்துல நடந்துக்கங்க. காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்புகள் அதிகமா இருக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலும் இந்த அமைப்புல எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன? செவ்வாய் சனி சேர்க்கை அவங்க காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி உள்ள சூழ்நிலையை கொண்டு வந்துடும் கடகராசினருக்கு. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு 12ல இருக்கார். ராசியாதிபதியை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே தெரியும். 27 நாள்ல 27 நட்சத்திரத்துக்கும் போயிட்டு வந்துடுறாரு. 12 ராசியும் ஒரு மாசத்துல சுத்திட்டு வந்துடுறாரு. சலனம், தேவையற்ற சலனம். இந்த 8ஆம் இடத்த ராகு பரிபூர்ணமா இந்த நேரத்துல யாருக்கு கடகராசியில சூப்பரா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தான். அயன சயன போகத்தை முழுமையா கொடுக்கும். 12ல குரு இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்க்கறதுனால குடும்பத்தை பிரிக்கிற அமைப்புகளுக்கு கொண்டு வந்து அதிகப்படியான வார்த்தைகளை பேசி சுட சுட பேசி ஏதோ ஒரு 3வது நபர் உங்கள்கிட்ட பேசுறாங்கிறதுக்காண்டி அதுக்காண்டி சின்னதா ஆரம்பிக்கிற சண்டை பெரிய லெவல்ல கொண்டு போகும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கடகராசினர் குறிப்பா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதுல எதிர்பாலினத்துல ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது கணவன் மனைவிக்குள்ள, அது மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து நிதானமா கவனமா இருந்துக்கங்க. இதுக்கு காரணம் ராகு 8ல் அமர்ந்ததும் 11ல் சுக்கிரன் அமர்ந்ததும் தான், வேற எதுவுமே இல்லை. 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வலுவாவே இருக்கு. அதெல்லாம் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டுட்டு வந்துடும். வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு இது நல்லது. வாழ்க்கை ஏற்கனவே எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, இன்னொரு குடும்பம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரன் ராகு இணைவு, சந்திரன் ராகு இணைவு இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும். அது தவறா பயன்படுத்தியாதீங்க. அந்த மாதிரி கிடைக்குதா, வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்பு இல்லை. தந்தையின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. பேசுறது கவனமா பேசுங்க எல்லாத்தையும். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய் சேர்றார் சனியோட. இது உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதாயமான பலன் தான். செவ்வாய்க்கு தான் பாதிப்பு ஒழிய உங்களுக்கு பாதிப்பு இல்லை. தாயாரால் அனைத்து வகையான சௌரியமும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுக்கிரன் ஆட்சி ஆகிறார்ல, இப்ப தாயாரால் சகலவித சௌக்கியமும் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சகலவித சௌக்கியமும் கிடைக்கும். ஏன்? 3ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றார் சனியோட சேர்ந்து. ஸோ அவங்க ஒரு சப்போர்ட்டா பலமா நிற்பாங்க. அப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவா பலமா நிற்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு ஆதாயம். வேணா சனியோட செவ்வாய் சேர்றார். அப்ப உங்களுக்கு ஆதாயம். செவ்வாய்க்கு அது பாதிப்பு தான், நான் தெளிவா சொல்றேன். சனிக்கு தான் இது ஆதாயம், செவ்வாய்க்கு இது பாதிப்பு. அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு இது ஆதாயமா செயல்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். 11ஆம் அதிபதி ஆட்சி இந்த நேரத்துல உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். என்ன சொல்ல போனா நினைச்சது ஏதோ ஒரு பணம் வரணும் பணம் வரணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த பணம் கரெக்டா கைக்கு வரும். உங்களோட பேரும் புகழும் பெருமிதம் அடையும். தாயாராலேயோ தாயார் வர்க்கத்தாலேயோ இல்லை பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்லை நினைத்த காரியத்தை அடைந்ததுனாலேயோ உங்களோட பேரும் புகழும் பெருமிதப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் 10ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால இந்த அமைப்பு உங்களுக்கு எல்லா வகையான ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வாயை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கிட்டா போதும். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. வாயை மட்டும் கொஞ்சம் அமைதியா பண்ணா போதுமானது. அதே மாதிரி திருமண அமைப்புமே இந்த நேரத்துல நீங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். நல்ல வரனே அமையும். ஸோ நீங்க எதையும் பயப்படாம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு துணிஞ்சு எதையும் செய்யலாம். வாய் தான் உங்களுக்கு பிரச்சனை ஒழிய வேற எதுவும் பிரச்சனை இல்லை. குழப்பங்கள் 2ஆம் இடத்துல கேது, அந்த உச்சம் பெற்ற சூரியனோட வீட்டுல கேது இருக்கிறதுனால அந்த குழப்பமும் அதிகமா இருக்கும். அதனால விநாயகர் வழிபாடு பண்ண 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 அது தெளிவாகும். சரிங்களா? அடுத்தது
ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கடக ராசியிலே கவனமா இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஏன்? புதன் நீச்சமாகிறாரு. சித்திரை 17ஆம் தேதி வரை நீச்சமாவே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வெளியில வராரு. மேசத்துக்குள்ள வராரு. அப்ப 17ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எலும்பு, பல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு, குறிப்பா ரத்தம் சுத்திகரிப்பு. கிட்னியோட வேலையே என்ன? ரத்த சுத்திகரிப்பு தான். அப்ப கிட்னி பாதிக்கும், இல்ல ரத்தம் பாதிக்கும். ரத்தம் பாதிக்கிறதுனால தான் கிட்னியை பாதிக்கும். ஸோ ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, எலும்பு, பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும். தொடை சம்பந்தப்பட்ட பகுதிகள்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆகுறது. ஏன்னா புதன் நீச்சமாகி தொடையில இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆகிறவங்கலாம் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் கேசஸ் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி உடல் ரீதியாக தான் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குமே ஒழிய பொருளாதார ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. திருமண அமைப்பு கைகூடி வரும். அதே மாதிரி வாகன அமைப்புகளும் வாங்குவீங்க. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் ஏராளமா நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, இந்த 4ஆம் பாகம் விஷயமெல்லாம் பிளஸ். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பிளஸ் நல்ல விதமா கிடைக்கும். தாயாரோட உடல்நிலை தேறி வரும். உங்களுக்கு வாகனம், வண்டி, பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய்கிட்டு இருக்கும். ஸோ எந்த குறையும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி நினைத்த காரியங்களை நடத்துறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில்ல வெற்றி காண்றது, வேலையாட்களை சரியாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். ராகு ஆதிக்கம் உட்பட்ட நபர்களிடமிருந்து 10 அடி தள்ளி நின்னுக்காங்க. ராகுனாவே பொதுவா தெரியும். அரசியல் தொடர்புடையவர்கள், நான் தான் பெரியவன்னு சொல்றவங்க, அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் 10 அடி தள்ளி நின்னுட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.